நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் நான் தான். உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது ஏன் தப்புதான். பாபு பத்தி கேள்விப்பட்டேன். என் லெவலுக்கு படிப்பு, அந்தஸ்து, வசதி இல்லாம இருந்தாலும் என்னை விட உன் மேல பாபு அதிக பாசம் வச்சிருக்கான். அந்த அஃபெக்ஷன்ல தான் பாபு கோர்ட் வரைக்கும் போயிருக்கான்னு நான் நினைக்கிறேன். பாபு தான் வேணும்னு நீ டிசைட் பண்ண. ஆல் தி பெஸ்ட். இல்ல ஃபிக்ஸ் பண்ண டேட்ல நம்ம கல்யாணம் நடக்கணும்னு நீ நினைச்சீனா கண்டிப்பா நடக்கும். எதுவா இருந்தாலும் முடிவு நீ தான் எடுக்கணும். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இதுவரை இப்படி ஒரு வழக்கை இந்த நீதிமன்றம் சந்தித்ததில்லை. ஒரு பெண்ணை ஒரு ஆண் காதலித்து ஏமாற்றிவிட்டால் அதை தவறு என்று சொல்லி நிவாரணம் வழங்கும் சட்டம், அதுவே ஆணுக்கு நேர்ந்தால் தவறு என்று சொல்லவோ நிவாரணம் வழங்கவோ இந்திய தண்டனை சட்டத்தில் இடமில்லாமல் போய்விட்டது. ஆகவே இந்த வழக்கில் ஒரு நீதிபதியாக நான் தீர்ப்பு சொல்வதை விட ஒரு சராசரி மனிதனாக பாபுவிற்கும் உமாவிற்கும் சில அறிவுரைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த நீதிமன்றம் ஒரு நிமிஷம் சார். நான் பாபுவை லவ் பண்ணது உண்மை. பாபுவோட உண்மையான காதல புரிஞ்சுக்கிட்டேன். நான் பாபுவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சாரி பாபு. சாரிங்க. ஏன் பாபு? நான் உங்களை காதலிச்சது, நீங்கள் என்ன காதலிச்சது, இதெல்லாம் தன்னை போலீஸு, வக்கீலு, ஜட்ஜு, வாட்ச்மேனு, வீட்டுக்காரம்மா, கூட பழகினவங்க, இவங்க எல்லாம் சொல்லிதான் உங்களுக்கு புரியணுமா? நான் அன்னைக்கு உன் காலெல்லாம் விழுந்து அழுதுனேம்மா. அப்போ தெரியல என் காதல். வேணாம்மா, நம்ம காதலை மறந்துடுவோம். பாபு, நான் செஞ்சது தப்புதான். நேற்று தப்புன்னு தெரிஞ்சது இன்னைக்கு சரின்னு தோணும். இன்னைக்கு சரின்னு தெரிஞ்சது நாளைக்கு தப்புன்னு தோணும். ஏன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் வேற, என் ஸ்டேட்டஸ் வேற. என்னைக்கு நீ என்ன செருப்பால் அடிப்பேன்னு சொன்னியோ அப்பவே நம்ம கால் செத்து போச்சு. நான் இருந்த உன் மனசுல எப்ப உன்னால இன்னொருத்தர் நினைக்க முடிஞ்சதோ அப்பவே நான் செத்துட்டேன். இதெல்லாம் மீறி நான் ஏன் கோர்ட்டு கேஸ்ன்னு வந்தேன் தெரியுமா? ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிட்டா ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ எது கொடுக்குறாங்க? செத்தவன் உயிரோட வர்றதுக்கா? இல்ல, இனிமே அந்த தப்ப வேற யாரும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான். நான் கோர்ட்டுக்கு வந்தது நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இல்ல, இனிமே என்ன மாதிரி யாரும் காதல்ல ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காக தான். யார் ஏமாத்துனது? உனக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு நினைச்சுதான் அன்னைக்கு அப்படி ஒரு முடிவு எடுத்தேன்.
நீங்க காதலிப்பீங்க, வீட்டுல வேற மாப்பிள்ள பாப்பாங்க, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமான்னு நீங்க கம்பெனி தேடுவீங்க. ஏமாந்த நாங்க எங்க இருந்தாலும் வாழ்க, மஞ்சள் குங்குமத்தோட வாழ்க அப்படின்னு மங்களம் பண்ணுமா? உன்ன மாதிரி பொண்ணுங்க ஒன் சைடா யோசிக்கிறனால தான் என்ன மாதிரி ஆம்பளைங்க ஒயின் ஷாப் சைடா சுத்திட்டு இருக்கானுங்க. என்ன கொஞ்சம் பேச விடுறியா? என்ன பேச போற நீ? ஊருக்குள்ள எத்தனையோ காதல் கிறுக்க இருக்கான், உலகத்துல ஒரு காதல் கிறுக்கியாது இருக்கால? காதலுக்காக ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, சலீம் அனார்கலி, அம்பிகாபதி அமராவதி, தேவதாஸ் பார்வதி, ஷாஜகான் மும்தாஜ், குப்பன் சுப்பன் தோலான் துர்த்தியான் யார் வேணா இருந்து போட்டோம். காதல் வேணாங்கிறதுக்காக நாம 2 பேருமாவது இருப்போம். காதலிக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க காலம் பூரா நான் உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு. ஆனா நான் சொல்றேன், இனிமே உன்னை என் வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாது. எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது தானே உமா என்னை விட்டுட்டு வேற ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ண. இப்போ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்றேன். குட் பை, குட் பை, குட் பை.